பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, அகத்திக்கீரை கொடுப்பது நன்மை அளிக்கும். வீடு, நிலம், நகை, பணத்தை வாங்கி குவிக்கும் யோகம் உண்டாகும். கடன்கள் தீரும். பழைய கடன்களை அடைப்பீர். சேமிப்பினை தொடர்வீர். உங்களை விட மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வர். அனுமன் சாலிசா மந்திரம், நரசிம்மர் கவசம் கேட்பது நல்லது. பிள்ளைகளுக்காக அபிராமி அந்தாதி பறிப்பது நல்லது. மீனராசினருக்கு அடிவயிறு, முதுகு தண்டு வடம், கழிவு பாதை, நகம் வரை கவனமாக பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும். ஜூன் 2ஆம் தேதி ஏற்படக்கூடிய குரு பயிற்சி தங்களுக்கு நன்மை அளிக்கும். 5ஆம் இடத்துக்கு குரு சென்று தங்கள் ராசியை பார்க்கிறார். ஜென்ம ராசியில் உள்ள சனியை பார்ப்பதால் உடல் நலன் நன்றாக இருக்கும். ஜென்ம சனி என்பதால் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். சில சமயம் டென்ஷன் ஆவீர்கள். டென்ஷனுக்கு இடம் தரக்கூடாது. யோகா, மெடிடேஷன் போன்றவற்றை தாங்கள் செய்யலாம். ஜூன் 1ஆம் தேதி வரை சற்று சிரமம். அதன் பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு உத்தியோகத்தில் சிறப்பு, தொழில் துறையில் சிறப்பு, வியாபாரத்தில் சிறப்பு, அனைத்து துறைகளிலும் சிறப்பு பெறுவீர்கள். தரங்களான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும்.